அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைக்கு திரு யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கருத்துரைகளை பற்றி மறுபடியும் நாம் கலந்தாய் இருக்கின்றோம். அவருடைய கருத்துரைகளை நாம் அலசும்போது 3 விதமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று, அவருடைய கருத்துரைகள், அவருடைய கருத்துரைகளை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வுகள், இனி அவருடைய கருத்துரைகளிலிருந்து கலாச்சாரம், சமூகம், ஆன்மீகம் மற்ற விஷயங்களோடு தொடர்புள்ள கருக்கள் அல்லது கருத்துரைகளை பற்றி அலச இருக்கின்றோம். திரு யூஜிகே அவர்களுடைய மிகப்பெரிய விஷயங்கள் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். யூஜிகே அவர்களை நாம் எளிமையாக எடை போடவே முடியாது. ஏனென்றால் எதற்கெல்லாம் நாம் ஒன்றை கேட்க வருகின்றோமோ அதற்கெல்லாம் அவருக்குள்ளே இருந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வரும். உதாரணமாக, இங்கே புரிந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை, இதை புரிந்து கொள்ளப்படும் போது புரிந்து கொள்வதற்கு அங்கே எதுவும் இல்லை என்று கூறுகிறார். இப்போ நினச்சி பாருங்க, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கொருவர். இதுதான் உண்மை என்றும், இதுதான் பொய் என்றும், இதுதான் நிரந்தரவென்றும், இதுதான் உலகம் என்றும், இதுதான் நடைமுறையியல் என்றும், இதுதான் உளவியல் என்றும், இதுதான் அறவியல் என்றும், இதுதான் நெறிமுறைகள் என்றும், இதுதான் சத்தியம் என்றும், இதெல்லாம் நித்தியம் என்றும் பேசிக்கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் என்னவென்றால் அவரவர்களுடைய அறிவுக்கு தக்கபடியே ஏற்றுக்கொள்வதிலும் அவரவர்களுடைய அறிவிற்கு தக்கபடி முரண்படுவதிலும் உடன்படுவதிலும் இப்படியே போய்கொண்டிருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், நாம் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றோம். இரண்டாவது, இன்னும் புரிய வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதோ என்று நினைக்கின்றோம். புரிந்து கொள்வதற்காக தேடலோடு ஒன்றை முயற்சி செய்கின்றோம். ஆனால் திரு யூஜிகே அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த உலகத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இங்கர்ஷால் என்பவர் சொல்லுவார், கடவுள் மறுப்பை பற்றி அவர் பேசும்போது, பைபிளில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்டாமெண்ட், செகண்ட் டெஸ்டாமெண்ட்ஸ், பைபிளை பற்றி அவர் பேசும்போது நிறைய ஒன்றுக்கொன்று முரண்பாடுகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது எப்படி கடவுள் என்ற ஒருவர் இருந்திருக்க முடியும் என்றெல்லாம் அவர் கூறுகிறார். ஒரு சஜஸ்ட் பண்ணுகிறார் ஒரு கருத்துரையை. ஆனால் யூஜிகே அவர்கள் ஒட்டுமொத்தமாக அடித்து தள்ளுகிறார். ஏனென்றால் இங்கே நாம் எதையும் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த இடத்தில் அவர் சொல்லுவதிலிருந்து ஏதாவது விஞ்ஞானபூர்வமான உண்மை வெளிப்படுமா என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நிச்சயமாக யூஜிகே சொல்லுவதிலே ஆழமாக சிந்தித்து பார்த்தோமானால், ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் வாழ்கின்றான் அல்லது 105 ஆண்டு காலம், சராசரியாக ஒரு 60, 70, 75 ஆண்டு காலங்கள் ஒரு மனிதன் வாழ்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மனிதனையும் நீங்கள் கேட்டு பார்த்தீர்களானால், இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய 110 கோடி பேர்களில் எவ்வளவு பேர் உண்மையிலேயே நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் புரிந்திருப்பார்கள்? அப்படி அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலே எந்த சலனமும், எந்த தீவிரவாதமும், எந்த தவறுகளும் நடந்திருக்காது இந்தியாவை பொறுத்தளவு. ஏன்னா இந்தியா ஒரு அமைதியை உருவாக்கக்கூடிய நிலையிலே 24 மணி நேரமும் சகோதரத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாகவே பேசப்பட்டு புகுத்தப்பட்டு
அதை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டு வருகின்றன. ஆனால் யாருமே இந்தியாவினுடைய கலாச்சாரம், நாம் இந்தியாவை மட்டும் எடுத்துக்கிறோம், இந்தியாவுடைய கலாச்சாரமான சகோதரத்துவம், சமத்துவம் என்பதை பற்றி நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறதே, இதை யாராவது நாம் புரிந்து கொண்டோமா? ஆக யூஜிகே சொல்லுவது உண்மையாகவே இருக்கிறது. ஒருவன் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாததையே சாதாரணமாக புரிந்து கொள்ள வேண்டியதையே புரிந்து கொள்ளவில்லையே. சகோதரனாக இருக்க வேண்டும் என்று, சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறதல்லவா? அதை நாம் எல்லாரும் புரிந்து கொண்டோமா என்று பாருங்கள். புரியவில்லை என்பதற்குத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறையான விளைவுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சுதந்திர தினத்திலே நம்முடைய பாரத பிரதமரோ அல்லது குடியரசுத் தலைவரோ அங்கே முழுமையான பாதுகாப்பு இல்லாமல் கொடியேற்ற முடியாமல் இருக்கின்றோம். இதை ஏன் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது பாருங்கள். நிச்சயமாக சகோதரத்தையும் சமத்துவத்தையும் நாமெல்லாம் புரிந்து கொண்டிருந்தோமானால், புரிந்து சிலர் இருக்கிறார்கள், வெகு சிலர். ஆனால் 110 கோடி பேரில் யார் புரிந்திருக்கிறோம்? ஆக நேரடியாக கண்ணுக்கு முன்னாலே ஒத்துக்கொள்ளக்கூடிய சட்டதிட்டங்களோடு பயணம் பண்ணக்கூடிய ஒன்றிலே நாம் புரிந்து கொள்ளவில்லை. சரி, அவரை விட்டு விடுங்கள். நமது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் நினைத்து பாருங்கள், மாநிலங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் சாதாரண விஷயம். இந்த தண்ணீரை ஒரு 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 மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இன்றைக்கு அந்த வழக்குகள் இருக்கின்றன. என்ன புரிந்திருக்கின்றோம்? புரியவில்லை. அதற்கு பிறகு ஒரு கர்நாடக மாநிலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சண்டையினுடைய விளைவு தமிழகத்திலே இருக்கக்கூடிய விளைவாகிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விளைவு கர்நாடகத்தை பாதிக்கிறது. சரி, அதற்குள்ளே வாங்க, நம்முடைய ஸ்டேட்டுக்குள்ளேருந்து உள்ளே வாங்க, டிஸ்ட்ரிக்ட் அளவில் அதுக்குள்ளே வாங்க, கிராம அளவில் அதற்குள்ளே வாங்க, குடும்ப அளவில். இந்த கிராமத்துக்கு கிராமமே நடக்கக்கூடிய ஜாதி நிகழ்வுகளை பாருங்க. ஆனால் ஒன்றை மனிதன் புரிந்திருக்கிறானா நண்பர்களே? பாருங்கள், யாராவது புரிந்திருக்கிறானா என்று பாருங்கள். யூஜிகே சொல்வதில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த உலகம் தோன்றியது எப்படி? டார்வினுடைய கொள்கைப்படி பார்த்தாலும் சரி, இவர்களுடைய கணக்கின்படி கடவுள்தான் படைத்தார் என்று சொன்னாலும் சரி, நிச்சயமாக முதலிலே இத்தனை கோடி மனிதர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறோமே, பழுகி இருக்கிறோமே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தானே உருவாகி இருக்க முடியும். அந்த ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் தானே இப்பொழுது நாம் முழுவதுமாக பழுகி வந்திருக்கிறோம், பல்முறையாகி வந்திருக்கிறோம். முதலிலே பிறந்தாரே, முதலிலே ஒரு ஆணும் பெண்ணும் வந்தார்களே, அவர்கள் என்ன ஜாதி? நிச்சயமாக இல்லை. ஜாதி எப்பொழுது உருவாக்கப்பட்டு இருக்கிறது? நேரடியாக பாருங்கள். கடவுளா ஜாதியை இவர்கள் சொல்லும்போது படைத்து அனுப்பினார்? நிச்சயமாக இல்லை. மனிதன் தான் ஜாதியை படைத்தான். ஆக அந்த ஒரே ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணில்